வெல்கம் டு ஆத்மா. கற்பனையின் கடலே காதல். ஆனால் அந்த கற்பனையே வாழ்க்கையாகி விடுமா? பணம் பார்த்து வருவதுதான் காதலா? இல்லை, நல்ல மனம் பார்த்து வருவதுதான் காதல். வாழ்வில் ஆசைப்படலாம், ஆனால் அது வரைமுறைக்குள் தான் இருக்க வேண்டும். இங்கு ஆசையை தாண்டி பேராசைப்படுகிறார்கள். அவர்களை சொல்லியும் குற்றமில்லை. ஏனென்றால் விதியின் கைகளில் நாம் யாவரும் பொம்மைகள் தானே. வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். ஹலோ பிரியா. சொல்லுங்க சார். பிரியா, நீ எப்போ ஆஃபீஸில் என்ட்ரி ஆனியும் அப்பையிலேருந்து பிரியா சாங்ஸ் தான் கேட்குறேன். வீட்டில் எப்போவுமே உன் நினப்பு தான். எங்கே பார்த்தாலும் நீ நிற்கிற மாதிரி, நடக்கிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு? எனக்கும் நிறைய தோணுது, நிறைய கனவு வருது. நான் கற்பனை பண்ண வாழ்க்கை எனக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்னது, என்கிட்ட சொல்லக்கூடாதா? ம்ஹும். அதெல்லாம் சொல்ல முடியாதா? ப்ளீஸ் பிரியா, சொல்ல. பிரியா, அழகுக்கு பசங்க பட்டாலுமே உன் பின்னாடி வந்திருப்பாங்களே. சார், பொண்ணுங்களை பசங்க சைட் அடிக்க தான் செய்வாங்க. ஆனால் பிரியா, அழகுக்கு பொண்ணுங்களே உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. சார், சும்மா ஐஸ் வைக்காதீங்க சார். என்ன சார் மோர்லாம் சொல்லிக்கிட்டு? அத்தான் சொல்லு, இல்ல ஆசையா மாமான்னு சொல்லு. ஓல்டா ஃபீல் பண்றியா? வேணா கபின்னு கூப்பிடு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் நீங்க கபிலன் சார் தான். பிரியா, நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? எங்க குடும்பம் இருக்க நிலைமைக்கு லவ் எல்லாம் பண்ண முடியாது சார். எங்க வீட்ல என்ன அப்படி வளர்க்கவும் இல்ல. லவ்வுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் சார். பிரியா, உன்கிட்ட எனக்கு பிடிச்சது இந்த யதார்த்தமான மனசு தான். சரிங்க சார். ஆஹா, எப்போ உங்க அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேச போறீங்க? பிரியா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோ. என்னுடைய அம்மா என் கல்யாணத்துக்கு பொண்ணு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க? எங்க அம்மா கிட்ட எப்படி நம்ம லவ் சொல்றதுன்னே தெரியல. அழகான பொண்ணு, நல்ல இடம், நல்ல குணம், இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நீயே சொல்ல. எனக்கு அப்பவே தெரியும். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் லவ் பண்ணி ஏமாத்துறதே உங்களுக்கு பொழப்ப போச்சு. பிரியா பிரியா பிரியா, டென்ஷன் ஆகாத. பொண்ணை நீ பார்த்தனா அசந்தே போயிடுவேன். ஏய், நீ எவ்வளவு கட்டினா எனக்கு என்ன? உன் சங்கத்தமே வேணாம், போட வை. டென்ஷன் ஆகாத. பிரியா பிரியா பிரியா, ஸ்டே கூல். வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லு. தேங்க்யூ. ஒரு நிமிஷத்துல என்னோட இதயமே நின்னு போச்சு தெரியுமா? ஆமா, என்ன படபடன்னு பேசிட்ட? உன் சங்கத்தமே வேணாம் அப்படின்னு. ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லையா? ஏன் ஏன் அப்படி? அது அப்படித்தான். சரி சரி, நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அம்மா அழைச்சிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். ஓகே சார், வச்சிடுறேன். ஓகே. சார், இப்போ ஆள் அனுப்பிச்சிடுறேன். இல்லை, டிலே ஆகுது சார், உடனே அனுப்பிச்சிடுறேன். கண்டிப்பாக சார். சாரி சார். அண்ணே, மார்க்கெட் தெருவில் 2-3 வீட்டுக்கு டிவி சரியாக தெரியலையா, உடனே போய் அட்டென்ட் பண்ணு. சரிடா. சரி. அப்புறம் கலெக்ஷன் பண்ணதை பேங்க்கில் போட்டியா? போட்டுட்டேன். மாப்பிள, ஓகே. வாங்க அங்கிள். மாப்பிள, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். மணி, சொல்லுங்க. நான் ஒன்று சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல.
நானே ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்ன ப்ராப்ளம்? முன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில வருமானமே இல்லை. எல்லாரும் ஆன்லைன்ல புக் பண்ணிடுறாங்க மாப்ள. என் பொண்டாட்டி, என் பொண்ணு, என் சொந்தக்காரங்க எல்லாம் உதவாக்கரையா இருக்கேன்னு சொல்லி கேவலமா பேசுறாங்க மாப்ள. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளுக்கு ஒரு 50 பவுன் நகை போட்டு உங்களுக்கு கட்டி கொடுத்தாதானே எனக்கு கௌரவமா இருக்கும். மனசு நிறைய ஆசை இருக்கு மாப்ள, ஆனா வசதி இல்ல. கடன் நிறைய இருக்கு. படுத்தா தூக்கம் வரல மாப்ள. தற்கொலை பண்ணி சாகலாம் போல இருக்கு மாப்ள. என் பொண்ணையும் என் பொண்டாட்டியும் நீங்க தான் பாத்துக்கணும் மாப்ள. ஐயோ, அறிவு இருக்கா உங்களுக்கு? அங்கிள், அங்கிள், ஒரு விஷயம். உலகத்துல மனுஷன் எது வேணா இழக்கலாம், ஆனா நம்பிக்கையை இழக்கூடாது. எதுவுமே நம்மளுக்கு சும்மா கிடைக்காது. எல்லாத்தையுமே நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். உங்களுக்கு புரோக்கர் வேலை சரியில்லைன்னா வேற வேலை போய் பாருங்க. அதை விட்டுட்டு சூசைட் அது இதுன்னு. அங்கிள், உங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செய்யறேன், சரியா? எனக்கு கார் ஓட்ட தெரியும் மாப்ள. அதுக்கு தான் கார் லோன் வாங்கலான்னு இருக்கேன். ஆனா பேங்க்ல லேண்டு வீடுன்னு ஷூரிட்டி கேக்குறாங்க மாப்ள. மோகன், எங்க வீட்ல உள்ள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கடா. சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணி லைஃப்ல குயிக்கா செட்டில் ஆகணும். அங்கிள், ஒரே நிமிஷம் இருங்க, நான் போய் வந்துடுறேன். மாப்ள, என்ன இது? என்னோட வீடு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வேண்டாம் மாப்ள. அங்கிள், சொன்ன கேளுங்க மாப்ள. அதெல்லாம் சொன்னா வேண்டாம். கேளுங்க, சொன்னா கேளுங்க. நான் மாப்ள, சொல்றேன்ல, வேண்டாம் இதெல்லாம். சொன்னா கேளுங்க. இதை வச்சு லோன் அப்ளை பண்ணுங்க. கரெக்டா இருக்கான்னு பாருங்க. மாப்ள, என்ன அங்கிள்? என் பேர்ல இருந்தா தானே லோன் எனக்கு தருவாங்க. அவ்வளவுதானே? இந்த வீடு உங்க பேர்ல மாத்தி தரேன். மாப்ள, நீங்க என் மாப்ள இல்ல, என் குலசாமி. ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் இது? எதுக்கு இப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க? மனுஷனுக்கு மனுஷன் இதுக்கு கூட உதவலனா எப்படி? நானே ஒரு அனாதை. ஏதோ ஒரு 4 பேர் எனக்கு உதவுனதுனால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்லது கெட்டது நடக்க தான் செய்யும். எதுவும் இங்க நிரந்தரம் இல்லை. இதுவும் கடந்து போகும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சரி, போய் ரெஸ்ட் எடுங்க. இப்பவே ரெஸ்ட் ஆஃபீஸ் போய் உங்க பேர்ல மாத்திட்டு வரேன், சரியா? ரொம்ப நன்றி மாப்ள. அங்கிள், வாங்க மாப்ள. பிரியா இல்லையா? பிரியா வேலைக்கு போயிட்டா. உங்க புண்ணியத்துல அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு மாப்ள. சரி, இந்தாங்க. இந்த வீடை உங்க பேர்ல மாத்திட்டேன். இப்போ நீங்க தைரியமா லோன் அப்ளை பண்ணலாம். ஐயோ, என்ன அங்கிள், உங்களை என் அப்பா மாதிரி நினைச்சுக்கிறேன். இன்னையிலிருந்து எல்லாமே உங்களுக்கு நல்ல கலந்தா. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா லோன்ல கார் வாங்கி பெரிய டிராவல்ஸ் ஓனரா வரணும். வாங்க தம்பி, வணக்கம். உட்காருங்க. நான் போய் காஃபி கொண்டு வரேன். இல்ல இருக்கட்டும், இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். சரி, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆ, ஆல் தி பெஸ்ட் அங்கிள். சரி, வரேன். ஆ. என்ன கார் லோனு? உங்களுக்கு தான் கார் ஓட்டவே தெரியாதே. எதுக்கு அந்த தம்பி வீட்டு பத்திரத்தை உங்க பேர்ல எழுதி மாத்தி வாங்குனீங்க? எல்லாம் நல்லதுக்கு தான்.
நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. நீங்க செய்யறது நல்லா இல்லைங்க. இங்கேயும் உங்க ஃப்ராட் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? பேசாம அந்த தம்பி கிட்ட பத்திரத்தை திருப்பி கொடுத்துருங்க. அவர் மட்டும் நமக்கு உதவலைன்னா நம்ம நடுத்தெருவுல தான் நின்னு இருக்கணும். ஏய், எல்லாம் எனக்கு தெரியும்டி. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடி. அதிக பிரசிங்கத்தனமா பேசுன கொன்றுவேன் உன்னை. காதல் மோகனோட கண்ணை மறைச்சிக்கிச்சு. தன்னுடைய வீடு தன் பேர்ல இருந்தான்னு, தனக்கு மனைவியா வரப்போற பிரியாவோட பேர்ல இருந்தான்னு. அதனால பிரியாவோட அப்பா சத்யா கேட்டதும் மகிழ்ச்சியோட வீட்டு பத்திரத்தை மாற்றி கொடுத்துட்டான். அது மகிழ்ச்சி இல்லை, நடந்தது ஒரு சூழ்ச்சி தான். மோகனுக்கு தெரியாது நடக்க போவது என்ன. நல்லவனாக இரு, ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்காதே என்று சொல்வார்கள். மோகன் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து கட்டிய வீட்டை பிரியா தனக்கு மனைவியாக வருவாள் என்ற நம்பிக்கையில் பிரியாவின் அப்பா சத்யாவிற்கு பத்திரத்தை பெயர் மாற்றம் செய்து கொடுத்தான். ஒருவன் எதை இழந்தாலும் அவனது காதல் அதை திருப்பி தந்துவிடும் என்பார்கள். அது நிஜ காதலுக்கு. ஆனால் நடந்தது நாடக காதலாக இருந்தால் பார்க்கலாம். பிரியா இருக்காங்களா? பிரியா, இங்க வாமா. இதோ வரேன்ப்பா. சார் வாங்க வாங்கம்மா. அப்பா, இவர் தான் எங்க கம்பெனி ஓனர். மேடம் அவங்களோட அம்மா. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருமா, நல்லா இரு. ராஜா. சார் நிக்கிறீங்களே, உட்காருங்க. அம்மா உட்காருங்க. பிரியா, அவங்களுக்கு காஃபி கொண்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேன். என் பேரு சத்யமூர்த்தி. நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். உங்களை பத்தியும் உங்க கம்பெனியை பத்தியும் என் பொண்ணு பிரியா நிறைய சொல்லியிருக்கா. உங்களை பத்தியும் பிரியா நிறைய சொல்லியிருக்காங்க சார். ஓ, அப்படியா? சார் காஃபி. தேங்க்யூ. நிக்கிறியாமா? உட்காருமா. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் நிக்கிறேன். மரியாதை மனசுல இருந்தா போதுமா, உட்காருமா. சார் இவங்க என் அம்மா. வணக்கம்மா. வணக்கம். என்னைக்கு என் பையன் உன்னை பார்த்தானோ அன்னையில இருந்து ஓம் புராணம் தான் பாடிட்டு இருக்கான். நீ ரொம்ப அழகா இருக்க. என் செலெக்ஷனை விட என் பையன் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பார், கபிலன் எனக்கு ஒரே பையன். என் பையனுக்கு எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தோம். எந்த பொண்ணையுமே அவனுக்கு பிடிக்கல. ஆனா உங்க பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் இப்போ உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்கலான்னு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என் பொண்ணு அதிர்ஷ்டசாலி. அவ ஜாதகத்துல பெரிய இடத்துல தான் வாக்கப்படுவான்னு ஜோசியக்காரன் அப்பவே சொன்னான். உங்க பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன ஆனான்னு சொல்றீங்க? உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? இல்லம்மா, நீங்க பெரிய பணக்காரங்க. உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பொண்ணை மட்டும் கொடுங்க, அது போதும். இங்க பாருங்க, எங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்ல, நல்ல குணமான பொண்ணு தான் வேணும். ரொம்ப சந்தோஷம்மா. என்ன அவங்க அம்மா பேச மாட்டாங்களா? பேசவே இல்ல. அவ சாதாரணமாவே பேச மாட்டா. பேசிட்டா அவ்வளவு சீக்கிரமா நிறுத்தவே மாட்டா. எங்க ஃபேமிலி ஜோசியத்தை கேட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்குவோம். சரிங்கம்மா, உங்க அளவுக்கு செய்ய முடியலனாலும் ஓரளவுக்கு நாங்க செய்வோம். அதெல்லாம் நாங்க எதையும் எதிர்பார்க்கல. உங்க பொண்ணு பிரியாவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணு ஜாதகத்தை மட்டும் கொடுங்க. எங்க ஜோசியத்தை கேட்டு நாங்க எதுவாக இருந்தாலும் முடிவு பண்றோம். சகுந்தலா, போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வாமா. போமா. இந்தாங்க.
இந்தாங்க. சரிங்க, அப்ப நாங்க வரோம். வாங்க. வரேம்மா. வாங்கம்மா. வரேங்க. வரேன் சார். பை பிரியா. வரேம்மா. சரிப்பா. ஏங்க இது உங்களுக்கே தப்பா தெரியல? அன்னைக்கு மோகன் தம்பிக்கு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவனுக்கு கட்டித்தரேன்னு சொல்றீங்க, இது நியாயமா? ஏய், நீ எந்த காலத்துல இருக்க? நியாயம் அநியாயத்தை பத்தி பேசிக்கிட்டு எது நல்லதுன்னு போடுதோ அதுதான் நம்ம பொண்ணுக்கு செய்யணும். நான் ஏன் பாணியில சொல்றேன், நான் ஒரு இடத்த விற்கும் போது யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். அது என் தொழில் தர்மம். இது ஒண்ணும் புரோக்கர் வியாபாரம் இல்லைங்க, வாழ்க்கை. அவ மனசுக்கு பிடிச்சவனோட சேர்த்து வைக்கிறதா முறை. மனுஷனுக்கு காசு பணம் முக்கியம் இல்லைங்க, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். நிம்மதியான வாழ்க்கை தான் ஒரு பொண்ணுக்கு தேவை. மா ரொம்ப ஃபீல் பண்ணாத. எப்ப கபிலன் என்ன விரும்பினாரோ அப்பவே மோகனை கட் பண்ணிட்டேன். காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பணம் பிரியாவோட கண்ணை மறைச்சிடுச்சு. பிரியா எடுத்த இந்த தப்பான முடிவுக்கு அவளுடைய அப்பா சத்யாவும் சம்மதம் சொல்லிட்டார். பணமும் சொகுசு வாழ்க்கையும் தன் மகள் மூலமா கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷம் இது ஒரு பக்கம். இவங்க பேசிட்டு இருந்ததை மோகனுடைய நண்பன் மணி கேட்டுட்டான். இப்ப என்ன நடக்க போகுது? செய்தித்தாள்களில் ஒருதலை காதலால் நடக்கும் கொலை, காதல் தோல்வியால் நடக்கும் தற்கொலை, ஏன் ஆணவ கொலை பற்றி கூட நம் ஆத்மாவிலும் பார்த்திருக்கிறோம். இந்த செய்திகளுக்கு பின்னால் ஒரு உயிரின் வலி புதைந்திருக்கிறது. அது நமக்கு தெரிவதில்லை. வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளவும், வேண்டாம் என்றால் தூக்கி எறியவும் காதல் என்ன பொம்மை விளையாட்டா? தன் காதலை பிரியா தூக்கி எறிந்து விட்டாள் என்று மோகனுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும்? பார்க்கலாம். மோகனை விட கபிலன் 1000 மடங்கு பணக்கார. நல்லவனை கட்டிட்டு கஷ்டப்படுறதை விட வசதியானவனோட லைஃப்ல செட்டில் ஆகிறது தான் புத்திசாலித்தனம். என்னடி Dress மாத்துற மாதிரி ஆளையே மாத்துற? இப்ப வந்துட்டு போனானே, அவனை விட இன்னொருத்த வசதியா கிடைச்சானா அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? ஆமா, கண்டிப்பா. உங்களுக்கு மகளா பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். புகுந்த வீட்லயாவது மகாராணி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்பதாமா நீ புரோக்கர் பொண்ணுங்கிறத நிரூபிச்சிருக்க. பணம் தாமா முக்கியம். பணம் இருந்தாதான் நம்மள 4 பேர் மதிப்பான். ஏண்டி, அப்போ மோகனை லவ் பண்ணதெல்லாம் அவ்வளவுதானா? அப்ப அந்த பையன் மோகன் கதி? அதோ கதிதான். வாழ்க்கையில எத்தனை பேரை வேணா லவ் பண்ணலாம், ஆனா கல்யாணம் ஒருத்தனை தான் பண்ணணும். அவனும் பெரிய பணக்காரனா இருக்கணும். அதுதான் என்னோட கொள்கை. உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கும் போதே எனக்கு ரொம்ப கௌரவமா இருக்குமா? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குடி. பாவம் அந்த மோகன். நாம நடு தெருவுல நின்னப்போ அவன் தான் நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்தான். அவனை ஏமாத்தாதடி. நமக்கு ஏத்த இடத்துல இருக்கிறதா நமக்கு மரியாதை. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதடி. முதல்ல பழமொழி சொல்றத நிறுத்துறி. ரொம்ப லா பாயிண்ட்லாம் பேசாத. எல்லாம் எனக்கு தெரியும். இதுல நீ தலையிடாத. நீ போய் சமைக்கிற வேலையை கவனி. இதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். எக்கேடாவது கெட்டு போங்க. ச்சீ. சொல்றா. மோகன், சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குடா. ஆ? பிரியாவை அவ ஓனருக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஏய், பிரியாவும் இதுக்கு ஒத்துக்கிட்டாடா. என்னடா சொல்ற?
பிரியா இந்த கடை ஓனரை நீ கல்யாணம் பண்ணிக்க போறது உண்மையா? இங்க எதுவும் பேச வேணாம், வெளியில போய் பேசிக்கலாம். இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும், உண்மையா இல்லையா? கத்தாதீங்க, வெளியில போய் பேசிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. உனக்கு என்ன ப்ராப்ளம் மோகன்? எதுக்காக இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? உன் ஓனரை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே, உண்மையா? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஆமா, என் ஓனரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கு என்ன இப்போ? அப்போ என்ன லவ் பண்ணதெல்லாம் ஆக்டிங்கா? மோகன், லைஃப்ல லக்கு நம்மள தேடி வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். எல்லா பொண்ணுங்களும் நல்லவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது இல்ல, வசதியானவனை கட்டிக்க தான் ஆசைப்படுறாங்க. வெறும் லவ் டயலாக் பேசி லைஃப ஓட்டிட முடியாது. உன்னை விட என் பாஸ் எல்லா விதத்திலயும் வசதி, படிப்பு, அந்தஸ்து, அழகு, வசதி, கௌரவம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதான் அவரை கல்யாணம் பண்றதா நான் முடிவு பண்ணிட்டேன். உயிரை கொல்வதற்கு ஆயுதங்கள் தேவையில்லை, ஒரு கூர்மையான வார்த்தை மட்டுமே போதும். பிரியா சொன்ன அந்த வார்த்தையில் மோகன் உயிரற்று போனான். பிரியா சாதாரணமாக சொல்லிவிட்டு போன அந்த வார்த்தையின் வலி நம்பிய மோகனுக்கு மட்டுமே தெரியும். வலி துரோகத்தால் பாதிக்கப்பட்டவனை எதையும் செய்ய தூண்டும். மோகனின் இந்த வலி அவனை என்ன செய்ய வைக்கப் போகிறது?